Hello friends, welcome to Meha's Kitchen. இந்த வீக்கெண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போன இடம் தாங்க டஃப்ரின் மால். டஃப்ரின் மால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக வரவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்கச்சக்க கடை அங்கே இருக்குங்க. ஃபஸ்ட்டு போனதுமே டாய்ஸ் ஆர் அஸ் தான். குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த சைடு போயிடாதீங்க, வேறு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகுது போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீஸ், டோனட்டு, சினபன்ஸு எல்லாமே கிடைக்குங்க. மாலை சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, அதனால் போன உடனே எல்லாம் வாங்கி செம்மையாக ஆளுக்கு ஒவ்வொரு பண்ணால் அமுக்கிட்டோம். அப்பா அப்போதாங்க சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு எங்கே போனாலும் நமக்குன்னே வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இங்கே பாருங்கள் கலர் கலராக. ஐயோ செம்ம சூப்பர் இல்லை? உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் வேரியேஷனில் சும்மா எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியலிங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல கடையை சுற்றி பார்த்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சும்மா ஒரு 10 செட்டு மட்டும்தாங்க எடுத்தேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ஓகே? ஏன்னா அடிக்கடி இங்கே வரணும் இல்லையா. சூப்பரில். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதான் டாய்ஸ் ஆர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆனாலும் அடுத்து இந்த கிளேர்ஸ்ன்னு ஒரு ஷாப் வருங்க. இது கேர்ள் சைல்ட்ஸுக்காகவே ரொம்ப ஸ்பெசிஃபைடான சூப்பரான கடை. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டான ஸ்டஃப்லாம் வச்சுருப்பாங்க. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் எந்த கடையில் தான் கம்மியாக கிடைக்கிது. ஹேர் பேண்ட்ஸு, கிளிப்பு, அப்பப்பப்பப்பா இதில் பை 3 get 3 ஆஃபர் வேறு, அது எப்பயுமே இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் 3 பொருள் எடுத்தால் 3 பொருள் ஃப்ரீயாமா. எப்படினாலும் காசு அந்த 3 பொருள் கொடுக்கணும். அதிக ரேட் உள்ள பொருளில் தான் அவங்க பில் போட்டுப்பாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேக்கப்பு, குட்டி குட்டியான க்யூட்டான ஸ்டஃப்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நடந்து நடந்து கால் வலிக்குதுன்னு போனால் ஃபுட் கோர்ட் வந்துருச்சு. அப்பா சரி, ஃபுட் கோர்ட்டை பார்த்தாலே பசி இல்லைனா கூட பசி எடுத்துரும். சரி ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஹனி சிக்கனு, ஷ்ரிம்ப்பு எல்லாத்தையும் ஒரு காம்போவாக அள்ளி சாப்பிட்டோங்க. அப்புறம் மால் ஃபுல்லாக சுற்றிட்டு டின்னர் டைம் வந்துருச்சு. இஷ்கு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனால் அங்கே எல்லாமே ஆர்டர் பண்ணோங்க. அப்பப்பப்பா இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இஷ்கு ரெஸ்டாரண்ட் நீங்கள் போனதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வித ப்ரொமோஷனும் இல்லைங்க, நாங்கள் சாப்பிட்டதில் ரொம்பவே ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. எல்லாமே அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இஷ்க் ரெஸ்டாரண்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ டஃப்ரின் மால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டாய்ஸ் ஆர் அஸ் பக்கம் பார்த்து பாய்.